பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கும் நம்ம வீட்டிற்கு பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான சின்ன சின்ன டிப்ஸ். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் பண்றோம், ஒவ்வொன்றிலையும் முக்கியமான ஒரு தவறுகளை ஏற்படுத்தி வருகின்றோம். அதுல பாத்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைய வழிமுறைகளை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. தூங்கும்போது கூட எப்படி தூங்கணும், என்ன மாதிரி தூங்கணும்லாம் சொல்றாங்க. அதனால தூங்கும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே இடதுகை கீழே இருக்கும்படி வைத்து தூங்க வேண்டாம். அப்படி தூங்கினால் ஆயுள் நீடிக்கும், நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் இரவு முழுவதும் தூங்காம நை நை நைன்னு அழுதுட்டு இருக்குன்னு வைங்க, நள்ளிரவுல தூக்கத்துல பயந்து எழுந்திருக்குதுன்னு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டம்ளர்ல கல்லுப்பு கலந்து பக்கத்துல வச்சுட்டு குழந்தைய தூங்க வைங்க. நல்ல குழந்தை நிம்மதியா தூங்கிடும். திருமணமான அதே மாதிரி தூங்கும் போதே இன்னொரு சில முக்கியமான டிப்ஸ். வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. ஏன்னா கூடிய வரைக்கும் வடக்கு பக்கம் இந்த மேக்னட்டிக் அந்த போல் நார்த் போல் அங்க இருக்கிறதுனால நம்மளுடைய மயக்கம் ஏற்படும், மூளை பாதிப்பு இல்ல நரம்பு பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் வடக்கு தலை வச்சு படக்கூடாது. நீங்க கிழக்கே அல்லது மேற்கே வச்சு படுக்கலாம். சில பேருக்கு அந்த மாதிரி ரூம்ல கட்டில் கிழக்கு மேற்கு போட முடியாதபடி சின்ன ரூமா இருக்கலாம், இல்ல கட்டில் பெரிய கட்டிலா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வடக்கு பக்கம் தலை வைக்காம தெற்கு பக்கம் தலை வைக்கலாம். தெற்கே நம்ம தலை வைக்க கூடாது. தெற்கு யம திசைன்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால தெற்கு யம திசைனங்காட்டிக்கு அங்க தலை வைக்க கூடாதும்பாங்க. இருந்தாலும் நம்ம வேற வழி இல்லாதனால வடக்கு திசையில நம்ம தலை வைக்காம தெற்கு திசையில தலை வைக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல நீங்க திருமணமான பெண்கள் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். கருப்பு வளையல்களை அவங்க அணியக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய காலணிகளும் கருப்பு நிறத்துல வரக்கூடாது. பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு எவ்வளவு நகை போடுறோமோன்னு தெரியல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இடுப்புக்கு பெரிய ஒட்டியானம் 20 பவுன் 25 பவுனுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கானே தெரியல. இருந்தாலும் பெண்கள் இடுப்புக்கு கீழே தங்கத்தை அணியக்கூடாது. அதாவது காலில் இந்த கொலுசு, வெள்ளி கொலுசு போடலாம், தங்க கொலுசு போடக்கூடாது. அதே மாதிரி திருமணமான பெண்கள் ஒரு காலில் ஒன்றுக்கு மேற்பட்ட மெட்டி அணியக்கூடாது. ஒரே ஒரு மெட்டி தான் அணியணும். சில பேர் ஃபேஷனுக்கு 2 விரல்ல 3 விரல்ல இல்ல ஒரே விரல்ல 2 மெட்டி 3 மெட்டி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதெல்லாம் போடாம இருக்க மெட்டிகள் நிறைய போடக்கூடாது. ஒரே ஒரு மெட்டி தான் இருக்கணும். திருமணமான பெண்கள் கூடிய வரைக்கும் இந்த வெள்ளை நிற சேலையை அணியக்கூடாது. அதுல ஏதாவது டிசைன் போட்டு பிரிண்ட் பார்டர் அந்த மாதிரி மல்டி கலர் போட்டு இருந்தா தாராளமா இது பண்ணலாம். அடுத்து இப்ப கர்ப்பிணி பெண்கள் ஒரே வீட்டுல 2 கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது. சார், எங்க வீட்டுல 4-5 பொண்ணு இருக்காங்க, கல்யாணமாயி போயிட்டாங்க, அவங்க பிரசவத்துக்காக வரும்போது வேற வழியே இல்லை சார், நான் என்ன சார் பண்ண முடியும்னு சில பெண்கள் கேட்பது தெரிகிறது எனக்கு. இருந்தாலும் அந்த 2 பெண்கள் ஒருவர் கூடிய வரைக்கும் முகத்தை பார்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இப்ப அண்ணி நாத்தனார் உறவா கூட இருக்கலாம். அந்த மாதிரி போய் வீட்டுல பொண்ணு வந்திருக்குது, அதே நேரத்தில் மருமகளும் முழுகாம இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருப்பதை கூடியவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குழந்தையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி சகோதரிகள் முறையில கர்ப்பிணிகள் பார்த்துட்டு போய்க்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே வீட்டுல இருக்கக்கூடாது என்பதுதான் இது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சத்துக்கு சொன்னோம். சுக்கிர உரையில மகாலட்சுமி அஷ்டோத்திரம் செந்தாமரை இதழ்கள் கொண்டு அர்ச்சனை செய்தால் தன லாபம் கிடைக்கும். ரங்கநாத பெருமாள் கோவிலில் இருந்து பெறப்பட்ட சந்தனத்தை தினமும் அணிந்து கொண்டால் பணம் வர அந்த சந்தனம் உதவும். ஐஸ்வர்ய லட்சுமி படத்திற்கு வாசனை திரவியம் தடவி வைப்பதும் பண ஆகர்ஷணம் செய்ய உதவும். தொடர்ந்து 11 நாட்கள் வேத பண்டிதரை கொண்டு ஸ்ரீ சுக்தம் பாராயணம் செஞ்சீங்கனாலும் நம்மளுக்கு தன லாபம், ஆகர்ஷணம், மகாலட்சுமி வாசம் செய்வதற்குண்டான வழிமுறைகள், வாய்ப்புகள்
நம்முடைய செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு, சார் நான் வந்து ஊரா 3 வருஷத்துக்கு ஒருக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கிறேன், இல்ல தொழில் சரியா அமையல 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஊர் மாறி போயிட்டு இருக்கிறேன், வீடு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடு ஒரே ஊர்ல இருந்தாலும் மாறி மாறி இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க, எனக்கு சொந்த வீடே கிடையாது சார், வாடகை வீட்டில் இருக்கிறேன். நான் வந்து வாடகை வீட்டுக்காரரு அந்த ஓனர் வந்து ஏதாவது கண்டிஷன் போடும்போது இல்லை மனஸ்தாபம் ஏற்படும் போது வீடு மாறுவதற்குண்டான கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த வீட்டில் எனக்கு நான் குடியிருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருக்கட்டும் இல்லை வாடகை வீடாக இருக்கட்டும், தெய்வ சக்தி இருக்குமா இல்லை வரவழைப்பதற்கு என்ன வாய்ப்புகள் அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் பூஜை அறை இருந்தாலும் சரி, இல்லை கப்போர்டில் அல்மேரால சாமி வச்சு படம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பன்னீர் போன்ற நறுமணங்கள் பூஜை செய்யாமலே வீசுவது, சாம்பிராணி தூபம் காமிக்கிறது, தூப தீப ஆராதனை, அதுக்கு தான் அந்த தூப தீப ஆராதனையை காமிக்கிறது. நல்ல வாசனை உள்ள மலர்கள் வைப்பது, சந்தனம் நறுமணங்கள் கொண்டு பூஜை செய்வது, இதெல்லாம் வந்து தெய்வீக சக்தி இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை தரும். அதே மாதிரி ஒரு வீட்டில் சிட்டுக்குருவி, காகம், குளவி போன்ற நேர்மறை ஆற்றலில் கொண்ட பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் அடிக்கடி உங்க வீட்டில் வந்துட்டு இருக்குன்னா தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வீட்டில் வந்து குருவி கூடு கட்டி இருக்குது, சிட்டுக்குருவி கூடு, குளவி கூடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தயவு செய்து கலைக்காதீர்கள். நம்ம கை கட்டுற உயரத்தில் இருக்குது, என்ட்ரன்ஸ்ல இருக்குது, அது கடிக்கும் அப்படின்னா வேற வழியில பண்ண வேண்டியதுதான். மற்றபடி மரத்து மேல இருக்கிறது இல்லை சன்ஷேடு மேல இருக்கிறது, இதுல இருக்கிற அந்த குருவி கூடு இதெல்லாம் வந்து நீங்க கலைக்கணுங்கிறதுல, வீட்டுக்குள்ள இருக்கிறத வந்து வேற வழி இல்லை, கலைச்சுதான் தீரணும். அதே மாதிரி தெய்வீக சக்தி இருக்கும் வீட்டுல செல்வம் தானாக வந்து சேரும். சில சமயம் முன்கூட்டியே என்ன மாதிரி ஆபத்துக்கள் நமக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கோ வரும் என்பதையும் அதை சுட்டிக்காட்டும். அதனால நேர்மறை ஆற்றலும் அமைதியும் நிறைந்திருந்தாலே தெய்வீக சக்தி இருப்பதற்குண்டான அறிகுறிகளாகும். ஆக சில பேர் பூஜை அறையில விதவிதமான விளக்குகள் வச்சிருப்பாங்க. அந்த விதவிதமான விளக்குகளை அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. சார் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், சூப்பரா நியூ டெக்கரேட்டிவ் லேம்ப் வச்சிருந்தா, அதனால இந்த விளக்கை மாத்தி அதை வச்சேன். அந்த மாதிரி வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகளை அடிக்கடி மாற்றக்கூடாது. பழைய விளக்கை தொடர்ந்து பயன்படுத்துவது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை குறைத்து, அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜியை குறைத்து பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டும். பூஜை அறையிலே பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் குறிப்பாக தெய்வீக சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அந்த விளக்குகள் தான். ஆக இதெல்லாம் முக்கியம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும், அமைதியாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.